ஒரு கிராமத்துல பெரிய காடு பக்கத்துல ஒரே ஒரு மயில் இருந்துச்சு. அந்த மயில் ரொம்ப அழகா தன்னோட இறக்கைய கொஞ்சம் பந்தாடி நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா அவளுக்கு ஒரு பிரச்சனை, தனிமை. அவளுக்கு ஒரு நல்ல தோழி வேணும். ஒரு நாள் அந்த காடுல ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி பசிக்கு சுற்றி சுற்றி உணவு தேடிக்கிட்டு இருந்துச்சு. மயில் அத பார்த்ததும் முதல்ல பயந்துச்சு. ஆனா நரி சும்மாதான், எனக்கு சாப்பாடு வேணும், நான் உனக்கு கேடு பண்ண மாட்டேன்னு சொன்னுச்சு. அந்த நாளா இருந்து மயிலும் நரியும் நண்பர்களா ஆனாங்க. மயில் நாளும் காத்துல நடனமாடி காட்டும், நரியோ பழம் தேடி கொண்டு வருவா. 2 பேரும் நல்லவங்க, தன்னலமில்லாம நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு வேட்டுக்காரன் வலை விரிச்சிருந்தான். மயில் அந்த வலைய பார்க்காம நடனமாடி போனுச்சு. உடனே நரி விரைந்து போய் அது வலை போகாதேன்னு கத்துச்சு. மயில் நொறுங்கி நின்னுச்சு. நல்ல நண்பன் யாருன்னு தெரியுதா குழந்தைகளே? மயிலும் நரியும் நல்ல நண்பர்களா இருக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் அவங்கள பாக்கி சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் காட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஒரு புதுசா வந்த கழுகு வாரிபம் கலக்குறதுன்னு கொஞ்சம் பெரியவங்க மாதிரி வேஷம் போட்டுச்சு. அது எல்லா விலங்குகளையும் பயமுறுத்த ஆரம்பிச்சது. இந்த காடு ஏன் வசம்தான்னு கூவிக்கிட்டு பலவீனமான விலங்குகளை கிழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. அது எல்லாரையும் பயமுறுத்ததும் யாரும் ஒன்னும் செய்ய முடியல. அப்போ நரி சொன்னுச்சு, நம்ம நட்பு இருக்கே, அதுக்கு குரல் எடுக்கணும், நாம் ஒன்றாக செயல்படணும். மயிலும் தலையாட்டுச்சு. அந்த இருவரும் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. அதுபோல மயில் தனது அழகான இறக்கையை காற்றுல பறக்க விட்டுச்சு. கழுகு அத பார்க்க கவரப்பட்டுச்சு. அதே நேரம் நரி கீழே இருந்த வலைய கழுகுக்கு முன்னே கொண்டு வந்துச்சு. கழுகு கவனிக்காம பறந்துட்டு நேரா வலையில சிக்கிக்கிட்டுச்சு. விலங்குகள் எல்லாம் குஷியா கத்துனாங்க. நமக்காக எச்சரிக்கை சொல்பவங்க தான் நாம் நல்லவங்களா இருந்தா நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கும்.